இனிய வணக்கம். இன்று மருந்து என்ற அதிகாரத்திலே 8வது திருக்குறள். நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி, வாய்ப்பச் செயல் என்ற இனிய குறட்பா. ஒரு மருத்துவ முறை எப்படி இருக்கணும்? ஏன்னா ஒவ்வொரு மருத்துவ முறை, அலோபதி, யுனானி, சித்த மருத்துவம், இந்த மாதிரி பல மருத்துவ முறைகள் இலங்குகின்றன. நாமும் நம்பிக்கையோடு தான் மருந்துகளை எடுத்துக்கிறோம். ஆனால் அந்த மருத்துவத்தின் அடிப்படை எப்படி இருக்கணும்? இது மருத்துவர்கள் இந்த முறையில் தான் செயல்படுறாங்க. இருந்தாலும் வள்ளுவம் 2000 ஆண்டுகளுக்கு முன் ஒரு வரையறையை தருகிறது. ஒரு மருத்துவர் என்ன செய்யணும்? முதல்ல மருத்துவர் மாண்புமிக்கவராக இருக்க வேண்டும். அடுத்தவர் வலிகளை தான் உற்றதாக பாவிக்கும் குணநலன் பெற்றவராக இருக்க வேண்டும். ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஒரு புனித பணி இல்லையா, மருத்துவ பணி. இப்போது அவர் என்ன செய்யணும்? முதல்ல நோய் நாடி என்று எழுதுகிறார். இந்த நோயோட தன்மை எந்த அளவில் இருக்குது? முதல்ல நம்ம போன உடனே கேட்குறாங்க, எவ்வளோ நாளா, உங்கள் வயசு என்ன, இதெல்லாம் கேட்பாங்க இல்லையா. எவ்வளோ நாளாக கஷ்டப்படுறீங்க, எவ்வளோ மாதமா, எவ்வளோ வாரமா, எவ்வளோ வருடமா. அப்போ நோயின் தன்மை, நோய் நாடி, நோய் முதல் நாடி. அது எப்படி இந்த நோய் வந்திருக்கும், அந்த காரணத்தை கண்டுபிடிக்கணும். அதுக்கு தான் நம்ம இன்றைக்கி நிறைய உபகரணங்கள்லாம் வந்துடுச்சு. எந்த அளவில் இருக்குது, எவ்வளோ ஊடுருவி இருக்குது, எத்தனை வருடங்களாக இருக்குது, இதெல்லாம் நம்ம இந்த காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். நோயின் முதல் நாடி. அடுத்த அடி போட்டார் பாருங்க, அது தணிக்கும் வாய் நாடி. வாய் என்றால் வழிமுறை என்று பொருள். வாய் என்ற வள்ளுவம் நிறைய பயன்படுத்துகிறார். அதனால் இந்த வாய் நாடி, அது தணிக்கும் வழி. என்ன வழியில் இந்த நோயை தீர்க்கலாம்? இதுக்கு உற்ற மருந்து என்ன? மருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கா? இல்லை வேறு ஏதாவது இந்த மருந்துகளை நம்ம உருவாக்க முடியுமா? அப்படிலாம் கூட இன்றைக்கி அறிவியல் உலகம் பறந்துபட்டு இருக்கு. ஒரு காலத்தில் ஒரு சில நோய்கள் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி இருந்தது. அந்த நோய்களுக்கெல்லாம் மருந்து இருக்குது. உங்களெல்லாம் டிவின்னா அது ஒரு பெரிய, அதே மாதிரி ஒவ்வொரு வியாதிகள், இதுக்கெல்லாம் போலியோ, இதுக்கெல்லாம் பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை ஈகம் செய்து அவர்கள் இந்த மருந்துகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ ஒரு நல்ல மருத்துவர் நோய் நாடணும், தன்மை அறியணும், அதனுடைய காரணத்தை முதல் நாடணும், அது தணிக்கக்கூடிய வழி நாடணும். இந்த மூன்றும் அமையப்பெற்று செய்யும் மருத்துவமே மகத்துவம். அந்த மருத்துவமே ஏற்ற மருத்துவம். அதுவே மருத்துவ நுட்பம், மருத்துவ நுண் அறிவு என்பதை மிக அழகாக தெரிவு செய்து ஒரு மருத்துவர் போல தன் கருத்துக்களை நம் மனதில் பதிய வைக்கிறார் நம் திருவள்ளுவர். அறிவோம், இதை நடைமுறையாக்க ஒவ்வொரு மருத்துவரும் சொல்கொண்டு இதை செய்தால் இந்த உலகத்தில் மக்கள் ஆரோக்கியமாகவும் நல்ல ஒரு திடகாத்திரமாகவும் இருப்பதற்கு வழிகள் உண்டாகும் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.